ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டிவிட்டுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ மார்னிங் சரியான மழை, சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. முதல் வேலை அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் தான், தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஸோ ரமலான் வருது, ரமலான் மாதம் வந்துருச்சு, நெருங்கிடுச்சு ரொம்பவுமே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வீட்டை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. நான் எந்த அளவு உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாசல் ரொம்பவுமே மோசமான நிலையில் இருந்துச்சு. ஸோ அதைத்தான் முதல்ல க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஆசிட்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு டஸ்ட்டு. எங்கள் வீட்டை மெயின் ரோட்டில் இருக்கா. ஸோ அதிகமாக டஸ்ட்டு வரும். எத்தனை தடவை தொடச்சாலும் இப்படித்தான், இந்த நிலமையில தான் இருக்கும் நம்ம வீடு. ஸோ அதை தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணால் தான் போகும். அதனால் ஜன்னல்லாம் தண்ணி தொட்டு ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணேன். ஒரு வழியாக வாசல் வேலை முடிஞ்சு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனை பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லாப், மேலே உள்ள ஸ்லாப் தான். என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. என் பொண்ணோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறான், குட்டி பொண்ணு. நான் க்ளீன் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு பொருள் விடாமல் க்ளீன் பண்ணுவேன். வேணான்னு முடிவு எடுத்துட்டேன்னா அதுவும் முடியாது சின்ராஸை கையில் பிடிக்க. லேசியாக உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி தான் நான். ஸோ இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணேன். நம்மளுக்கு ஹெல்ப்பெல்லாம் யாரும் கிடையாதுங்க. நானே தான் க்ளீன் பண்ணணும். ஸோ என் குட்டி பொண்ணு, என் பெரிய பொண்ணு ஏதாச்சும் பாத்திரம்லாம் எடுத்து கொடுத்தா கீழே வச்சாங்க. அதுவே பெரிய ஹெல்ப் தான் எனக்கு. ஸோ இந்த இடத்த கழுவி விட்டாச்சு. சுத்தம் பண்ணி கழுவிட்டு அடுக்கி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் க்ராசரிலாம் இதில் ஃபில் பண்ணணும். இதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மீஷோவில் தான் வாங்கினேன். அது ரொம்பவுமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். இன்னமும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். முன்னே இருந்ததுக்கு இப்போது ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக இங்கே இருந்த ஓவனையெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேன். அது இடத்த அடைச்சிட்ருக்கு. அது இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்லாப்பில் தூக்கி வச்சுட்டேன். அப்படியே கவர் பண்ணி, அதுவும் டஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே வச்சிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஓரளவு நல்லாயிருக்கா, முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் ஓவன் இருந்துச்சு. அதை எடுத்தோம் தான் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது இந்த இடமே. ஸோ அதை க்ளீன் பண்ணதுலேயே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. நோன்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டயர்டாக இருப்போம். அதுக்கப்புறம் துடைக்கலாம் இல்லை, மோப்பு வச்சு துடைக்கலாம் இல்லைங்க, ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா ஒட்டடையெல்லாம் அடித்து ஃபுல்லாக நிறைய ஒட்டடை இருந்துச்சா, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அதனால் மோப்பு வச்சு தொடச்சாலாம் பத்தாது அப்படின்னு அங்கேருந்து எங்கேருந்து ரூம்லேருந்து பாத்ரூம் வரைக்கும், அங்கேருந்து இங்கே வரைக்கும் தண்ணி ஊற்றி, எந்த தைரியத்தில் இது பண்ணன்னு தெரில. தண்ணியெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, என் மேலே எனக்கு நம்பிக்கை, முடியும், ட்ரை பண்ணுவோன்னு. எப்படியும் தள்ளி தானே ஆகணும் தண்ணியெல்லாம். ஸோ இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு வரத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உழைச்சதுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. சாச்சா.